Indian politician, member of the Legislative Assembly of Tamil Nadu, representing the 1000 Lights Assembly constituency as a member of the Tamizhaga Vettri Kazhagam, Sabanayagan JCD Prabhakar sir-ஐ மேடைக்கு இந்த போடியத்துக்கு பேச அழைக்கிறோம். Hearty welcome sir. ஒரு பலத்த கரகோஷம். மரியாதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தா மக்களே. எஸ். Hearty welcome sir. 83வது அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உழைப்பால் உயர்ந்திருக்கின்ற நம்முடைய போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய கோபாலன் சார் அவர்களே, சான்றோன் என வளர்த்து அவையத்து முந்தியிருக்க செய்திருக்கிற முதல்வரின் தந்தை அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் பார்த்திபன் அவர்களே, பிரவீன் அவர்களே, பைஜு அவர்களே மற்றும் கோபாலன் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களே, அவர் அடியொற்றி அவர் ஏற்றிருக்கிற பணியில் துணை நிற்கிற நாங்களும் அவர் குடும்பத்தார் தான் என்று இன்றைக்கு குடும்பமாக கூடி வந்திருக்கிற ஊழியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொஞ்சம் கால தாமதமாக நான் வர நேரிட்டது. காரணம், ஜனநாயகன் படத்துக்கு முதல் காட்சி முதல் ஆளாக சென்று நான் பார்த்துவிட்டு வந்தேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறது. இந்திய குடிமகன்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தேச ஒற்றுமை முக்கியம், மத நல்லிணக்கம் முக்கியம் என்று. இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன என்றால், இந்த தடைகளை தாண்டி வருகிற படம் எப்படி இருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உலகம் சுற்று வாலிபன் படம் வந்தது. அது தடை, நிறைய பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை அவர் வெளியிட்டார்கள். அப்போதும் முதல் காட்சியில் உட்கார்ந்து நான் பார்த்தபோது எவ்வளவு ஆரவாரம் எழுச்சி இருக்கு, அதே எழுச்சி ஆரவாரத்தை இப்போது நான் பார்க்க முடிந்தது. 2-3 இடங்களிலே வசனங்கள் என் உள்ளத்தை தொட்டது. அவருக்கு நம்ம பாதுகாப்பு தேவையில்லை, அவர்தான் நமக்கு பாதுகாப்பு என்ற ஒரு இடத்திலே ஒரு வசனம் ரொம்ப பிரமாதம். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு அமைதி பூங்காவாக பார்த்து கொள்ளுகிற கரங்களாக அவருடைய கரங்கள் இருக்கிறது என்பதை நம்மாலே தொடர்ந்து அவர் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே போன்று நான் ஆணையிட்டால் என்று அந்த பாடலுக்கு அதே புரட்சித் தலைவர் கையிலே வைத்திருந்த அதே சவுக்கை வைத்துக் கொண்டு அவர் படி இறங்கி வருகிற அந்த காட்சியும், அந்த பாடலை அவரே பாடுகிற நிகழ்வும், புரட்சித் தலைவர் படத்தை மாட்டிவிட்டு அவர் இவரை பார்த்து உற்சாகமாக சிரிப்பது போன்ற காட்சிகளும் என் மனதை தொட்டது. நிறைய அது நல்ல செய்திகளை பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு எடுத்து சொல்கிற காட்சிகள் மனதை தொடுவதாக இருந்தது. ஒரு நல்ல படம். இந்திய குடிமக்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம். உலகமெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு திரைப்படம் நல்ல போதனையை சொல்ல வேண்டும், நல்ல படிப்பினை உணர்த்த வேண்டும், பாடத்தை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்த்த காரணத்தினால்தான் கொஞ்சம் காலதாமதமாக நான் வர நேரிட்டது. கோபாலன் சார் அவர்களை எனக்கு 88-89 ஆண்டுகளிலிருந்து தெரியும். அவருடைய நந்தனம் ஸ்வீட்ஸ் ஆரம்பித்த போது அந்த கடையை முதல்ல திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். அதே போன்று அவருடைய வளர்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறவன். தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கிற ஊழியர்களின் குடும்பத்தையும் பக்குவமாக பயமில்லாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல முதலாளி என்று நான் அவரை சொல்ல வேண்டும். பலரை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய அருமை அண்ணன் ஐஸ்வரி கணேஷாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப அந்த காலகட்டத்தில் இருந்து அவரோடு நெருங்கி பழகி, அதனால்தான் அவருக்கு டாக்டர் பட்டம் எல்லாம் வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உழைப்பால் உயர்ந்திருக்கிறவர்களை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய புதிதாக வருகிற இளைஞர்கள், தொழில் முனைவோர், தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களை நம்பி தொழில் செய்ய வருகின்ற அத்தனை பேரும் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே பலருடைய வாழ்வு பாதை அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கோபாலன் ரொம்ப சிம்பிள் மேன் அண்ட் ஹம்பிள், எளிமையாகவும் நிதானமாகவும் தன்னை நம்பி வந்திருக்கிற வாடிக்கையாளர் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதில் அக்கறை காட்டுகின்றவராகவும், பொருள் சேர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற பணியும் தொடர வேண்டும் என்று இறைவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல தொழில் அதிபராக அவரை நான் பார்க்கின்றேன். அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் துணை நிற்க வேண்டும். இந்த 83வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத இந்தியாவில் ஒரே மாநிலம்
தமிழ்நாடு தான் என்பது நிலை பெற்றிருக்கிறது. எந்த இடத்துக்கு நான் போனாலும் பார்க்கின்ற தொழில் அதிபர்கள் சொல்லுகின்றார்கள், தொழிலாளர்கள் சொல்லுகின்றார்கள், ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகின்றவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றா, மரியாதை கூடிவிட்டது. உள்ளே போனால் உட்கார சொல்லுகிறார்கள். தலையை சொரிந்து கொண்டு பயந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு நாங்கள் பயந்து போய் நிற்காமல் தைரியமாக எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் உடனுக்குடன் தீர்வு வருகிறது. வீட்டுக்கே தேடி வந்து எங்களுக்கு உத்தரவை கொடுக்கின்றார்கள் என்று எல்லா துறைகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மாற்றத்தை தான், இந்த ஏற்றத்தை தான் மக்கள் விரும்பினார்கள். இந்த அரசுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக முதல்வர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நீங்கள் இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு, கோகுலம் கோபாலன் சார் அவர்களின் குடும்பத்தாரை வாழ்த்தி, குறிப்பாக அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சருக்கு மரியாதை செலுத்தும் விதமா கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் our chairman ஸ்ரீ கோகுலம் கோபாலன் அவர்கள் இந்த தருணத்துல ஒரு அழகான மொமெண்டோ சருக்கு பிரசன்ட் பண்ணி சருக்கு மரியாதை செலுத்தும் விதமா இந்த தருணம் வந்து கொண்டாட போறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துலாம் மக்களே. எஸ் சபாநாயகன் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்காக. எஸ், அவர் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்பீச். ஏன்னா வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம, ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு மனசுல இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சோஷியலா ஒரு நிறைய அந்த படங்கள்ல இருந்த வசனங்கள்லாம் எடுத்து ரொம்ப பர்டிகுலர்லா சொல்லி நம்மளெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு ஜனநாயகன் டே as well as நம்மளுடைய கோகுலம் கோபாலன் சார் பர்த்டே இணைந்தும் ரெண்டுமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம் இது, சந்தோஷமான ஒரு தருணம். Thank you so much for your valuable speech, sir.